ஹீரோயின்ஸை நேரடியா ஏதாவது சொன்னாதான் நம்ம நம்ப முடியும். இல்லைன்னா நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிருவாங்க. அதனாலே இந்த ப்ரெஸ் மீட்டு, அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட், ஆடியோ லான்ச் இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே கப்புக்குன்னு பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படிதான் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்துல நம்ம ஆர்யா சொன்ன விஷயங்களை அப்படியே கபுக்குன்னு நாளிட்டு வந்திருக்கேன். வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்துல ஆர்யா, தமன்னா, சந்தானம் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தோட பார்ட் 2 அந்த மாதிரி தான் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். படத்தோட டைரக்டர் எம் ராஜேஷ்ங்கிறனால படத்துல காமெடிக்கு எந்த பஞ்சமும் கிடையாதுங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதோட அவரோட டைலாக்ஸ்லேயே வந்து காமெடி கொண்டு வந்ததுனால நம்ம அதிகமா வந்து ஐயோ காமெடி இங்கே வருமா அங்கே வருமா அப்படின்னு மண்டை போட்டு பிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆர்யா தான். அவரே சொந்த ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. அவரோட 25வது படம் இதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 25th ஃபிலிம் என்னோட ஓன் பேனர் ஷோ பீப்புளில் அதே டீமோட படம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் பிளெஸ்ட், ஐம் ஹாப்பி, ஐம் லக்கின்னு சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லி அவருடைய ஸ்பீச்சை ஆரம்பிச்சார் நம்ம ஆர்யா. ஆரம்பிச்சவரும் அப்படியே பேசி வந்து இந்த படத்துக்கு வந்து எனக்கு முழு உறுதுணையா இருந்தது சந்தானம் தான். சந்தானம் இல்லாம இந்த படம் எப்படி இருக்குங்கிறத என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு ஃபீலிங்ஸ்லாம் உருகி இருக்காரு ஆர்யா. சந்தானம் எனி டைம் ஃப்ரெண்டு, அவர் என்ன வேணா நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன நம்ம ஆர்யா சந்தானத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னு பாருங்க. அதாவது எவ்வளவு நேரம் பேசினாருன்னா எனக்கே மூச்சு வாங்கும் அந்த அளவுக்கு பேசினாரு. ஷூட்டிங் டைம்ல கூட சப்போஸ் ஷூட்டிங் மச்சான் இந்த பஞ்சு ஒர்க்காலியால் அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லைன்னு சொன்னோன்னே உடனே அவன் டீமுக்கு அடிச்சிடும். சந்தானத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு 3 டீம் இருக்காங்க. என்னடா ஏ டீம், பி டீம், சி டீம் அனுப்புங்க பஞ்சை சொல்லிட்டு உடனே ஃபோனில் சிச்சுவேஷன் சொல்லி உடனே ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பஞ்சு வரும். இப்படியே பேச ஆரம்பிச்சோம் நம்ம ஆர்யா வந்து என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் சந்தானம் எந்த படத்துல காமெடி ரொம்ப நல்லா பண்ணார் நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து ஓகே சூப்பராக இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரியலாக இருக்கும், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஆனால் அதை விட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு ஆர்யா ஸ்டைல் அவர் சொன்னார். என்டையர் டீம் இட்ஸ் a சூப்பர் டீம். ஒரு 25th ஃபிலிமில் இவ்வளோ அழகாக ஒரு ஆஸ் எ ஃபேமிலி ஒரு படம் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளவு தூரம் பேசணும் நம்ம ஆர்யா கடைசியா இல்ல அந்த மாதிரி சீன்லாம் எதுவும் வரல. அதாவது கடைசியா வந்து ஆடியோ விழாக்கு வந்ததுக்கு நன்றி. படத்தை நாங்க ரொம்ப நல்லா எதிர்பார்க்கிறோம். படத்துக்கு யூ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. அதனால படம் வந்து கண்டிப்பா வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். மறக்காம எல்லாரும் பாருங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டாரு. நானும் வந்து அடுத்த மேட்டர் போறேன்.